ஆதிசங்கர பகவத்பாதாள் நிறைய காலம் தங்கி சிஷ்யானுகிரகம் லோகோத்தாரம் பண்ணி இந்த ஆம்னா பீடத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்காரோ இந்த பீடத்தில் அவிச்சின்னமான குரு பரம்பரை வந்துட்டு இருக்கோ அப்பேற்பட்ட இந்த பவித்திரமான சிங்கேரி க்ஷேத்திரத்தில் ரொம்ப பவித்திரமான பாகவத சப்தாக காரியக்கிரமம் நடந்துட்டு இருக்கிறது. ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். இந்த பாகவத மகாபுராணத்தில் பகவானுடைய சகுண நிர்குண தத்துவம் பற்றி ரொம்ப விஸ்தாரமாக உபதேசம் பண்ணி நமக்கு எல்லோருக்கும் இந்த ஒரு வாழ்க்கையை பயன்படுத்திட்டு எப்படி மோட்சத்தை அடையணும் என்கிற ஒரு வழியை காட்டு கொடுத்திருக்கார். ஆதிசங்கர பகவத்பாதாள் ரொம்ப விசேஷமாக எல்லா மக்களுக்கும் பண்ணின ஒரு பெரிய உபதேசம் என்ன, ரொம்ப பிரசித்தமான உபதேசம். அது என்ன என்று கேட்டால், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. உனக்கு கிடைக்கிற அமூல்யமான சமயத்தை வியர்த்தமான காரியங்களுக்காக விநியோகம் பண்ணாது, இந்த பகவத் பஜனம் பண்ணு. கிடைக்கிற சமயத்தை பகவத் பஜனம் பண்ணணும், அதுக்காக உபயோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த பகவத் பக்தி பற்றி ஆதிசங்கர பகவத்பாதாள் பல இடங்களில் உபதேசம் பண்ணியிருக்கார். இங்கே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு சொல்லியிருக்கார். இன்னொரு இடத்துல பகவதோ பக்திர் திருடாதீயதாம் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கார். திருடமான அந்த பகவத் பக்தியை வைத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல பக்தி கிண்ணகரோத்யகோ வனச்சரோ பக்தாவதம்சாயத்தே அப்படின்னு சிவானந்த நகரியில் சொல்லியிருக்கார். அதே மாதிரி சிவபூஜங்க ஸ்தோத்திரத்தில் பகவத் பக்திமேவ ஸ்திராந்தேகி மஹ்யம் கிருபாசீல சம்பவ கிருதார்த்தோஸ்மி தஸ்மாத் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கார். இந்த மாதிரி பல ஸ்லோகங்களில் பல இடங்களில் இந்த பகவத் பக்தி பற்றி ரொம்ப விசேஷமாக ஆதிசங்கரர் உபதேசம் பண்ணியிருக்கார். அந்த ஒரு பக்தி மார்க்கத்தை எப்போவுமே அது பிரச்சாரம் பண்ணணுங்கிற எண்ணத்தோட பல ஸ்தோத்திரங்களை எழுதியிருக்கார். எல்லா பகவானுடைய அத்தனை ரூபங்கள் மேலேயும் ஒவ்வொரு ஸ்தோத்திரத்தை எழுதியிருக்கார். சிவா விஷ்ணு தேவி முதலான எல்லா ரூபங்கள் மேலேயும் அற்புதமான ஸ்தோத்திரங்களை எழுதியிருக்கார். இந்த எல்லா ஸ்தோத்திரங்கள்லையும் பகவானுடைய மகிமை பற்றி ரொம்ப விசேஷமாக உபதேசம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அந்த சகுண நிர்குண தத்துவத்தை வேதாந்த சித்தாந்தத்தை அந்த ஸ்தோத்திரங்களில் உபதேசம் பண்ணியிருக்கார். இந்த எல்லா ஸ்தோத்திரங்கள் மூலமாக இந்த பக்தி மார்க்கத்தை எல்லோருக்குள்ள ஜாகிருதம் பண்ணி ரொம்ப விசேஷமாக அனுகிரகம் பண்ணியிருக்கார். எல்லோருமே அந்த பகவானுடைய அனுகிரகத்தை அடைவதற்காக வேண்டிய ஒரு வழியை அவர் இந்த ஸ்தோத்திரங்களை எழுதி காட்டிருக்கார். அந்த ஒரு வழியை நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாருன்னா, ஆதிசங்கரர் இந்த அத்வைத தத்துவத்தை உபதேசம் பண்ணியிருக்கார் இல்லையா, அந்த அத்வைத தத்துவத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கார், ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு பேரும் ஒன்று தான், ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டாவது பொருளே கிடையாது, இருக்கிறது ஒரே ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தில் இந்த பக்திக்கு ஸ்தானமே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பார். ஏன்னா இங்கே பக்தி பண்ணணும்னா ஒரு பக்தன் இருக்கணும், ஒரு பகவான் இருக்கணும், ரெண்டு பேர் இருந்தால் தான் இந்த பக்தியை பண்ண முடியும். ஆனால் அத்வைத சித்தாந்தத்தில் இருக்கிறது ஒரே ஒரு பொருள், பரமாத்மான பரபிரம்மம் ஒன்று தான். அதனால் இந்த பக்திக்கு இடமே இல்லையே, அதனால் இந்த பக்தியை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சில பேர் கேட்பார். இப்போ நான் யார் மேலே பக்தி பண்ண வேண்டியிருக்கோம், எந்த பகவான் மேலே எனக்கு பக்தி வர வேண்டி இருக்கோ அந்த பகவான் யாருன்னா நான் தான், என்னுடைய ஆத்மா தான். என்னுடைய ஆத்மாவாக இருக்கிற போது நான் அந்த பகவான் மேலே எப்படி பக்தி பண்ண முடியும்? எம்விட தனியாக பின்னமாக இருந்தால் தானே நான் பண்ண முடியும். அதனால் இந்த பக்திக்கு இங்கே ஸ்தானமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பார். ஆனால் இங்கே நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், அத்வைத தத்துவத்தில் தான் இன்னும் நன்றாக பக்தியை பண்ண முடியும். பக்திக்கு ஒரு நல்ல ஸ்தானம் இருக்கிறதே இந்த ஆதிசங்கரர் சொன்ன இந்த அத்வைத தத்துவத்தில் தான். ஏன் என்று கேட்டால், பகவானே கீதையில் சொல்கிறார், என்னுடைய பக்தர்கள் 4 விதமாக இருக்கார். சதுர்விதா பஜந்தே மாஞ்சனா சுபதினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா அப்படின்னு 4 விதமாக பக்தர்களை பிரித்து பகவான் சொல்கிறார். உபதேசம் பண்ணி இந்த 4 விதமான பக்தர்கள்லையும் ஞானியாக இருக்கிற பக்தன் ரொம்ப சிரேஷ்டமானவன் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி சொல்லிட்டு எதுக்கு என்று கேட்டால், ஞானி தோ ஆத்மைவ மே மதம் அப்படின்னு சொன்னார்.
ஏனென்றால் மற்ற பக்தர்கள் விட இந்த ஞானி ரொம்ப சிரேஷ்டமானவன். எதுக்கு என்று கேட்டால் மற்ற பக்தர்கள் எல்லோருமே என்னை தனியாக பார்க்குறார். நான் வேறு, பகவான் வேறு. அப்புறம் அவனுக்கு ஏதோ வேண்டி இருக்கிற போது தான் பகவான்கிட்ட வரான். அது பகவான் அதை அனுகிரகம் பண்ணுறான். அது கிடச்சதுக்கப்புறம் திருப்பி பகவான்கிட்ட போகவே மாட்டான். திருப்பி ஏதாவது அந்த ஏதாவது ஒரு பொருள், அந்த கஷ்டம் வந்தால் தான் திருப்பி போயிட்டு இருக்கான். ஏதோ ஒரு கஷ்டம் வந்த போதோ, ஏதோ ஞானம் வேண்டி இருக்குது, படிப்பு வேண்டி இருக்குது, இல்லைன்னா பணம் வேண்டி இருக்குது, அது வேண்டி இருக்கிற போது தான் போயிட்டு இருக்கான், இல்லைன்னா போக மாட்டான். ஆனால் ஞானி அப்படி இல்லை. ஞானி என்னை ஆத்மாவாக பார்க்குறான். ஆத்மாவாக பார்க்கறதுனால நம்ம ஆத்மாவை நாம் விடவே முடியாது. எப்படி என்னை விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நான் ஏதோ வீடு விட்டுட்டு போகிறேன், ஊர் விட்டுட்டு போகிறேன், என்னோட யாரோ எனக்கு பிடிச்சவர் அவர் விட்டுட்டு நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியும். என்னை விட்டுட்டே நான் போயிடுறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நம்மளை விடவே முடியாது. யாருமே தன்னுடைய ஆத்மாவை விடவே முடியாது. அதனால் இந்த பகவானை இந்த ஞானிகள் ஆத்மாவாக பார்க்குறார். ஆத்மாவாக பார்க்கறதுனால அவர் என்றைக்குமே என்னை விடவே முடியாது. இந்த உலகத்திலேயே எல்லா பொருட்களை விட ரொம்ப பிரியமான ஒரு பொருள் என்ன என்று கேட்டால் ஆத்மா தான். இந்த ஆத்மாங்கிறது தான் ரொம்ப பிரியமானது எல்லோருக்குமே. இன்னொருத்தர் மேலே இவனுக்கு பிரியம் எதுக்கு வருது என்று கேட்டால், இன்னொருத்தர் இவனுக்கு எதுக்கு பிரியமாக இருக்கான்னா அவனால் இவனுக்கு ஏதோ சுகம் கிடைக்கிறது, இவனோட ஆத்மாவுக்கு சுகம் கிடைக்கிறது, அதனால் அவன் மேலே பிரியம். அவனால் இவனுக்கு ஒரு சுகமும் கிடைக்காது அப்படின்னா அவன் மேலே அந்த பிரீத்தியே போயிடும். இவன் எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுவான். அவனால் இவனுக்கு ஏதாவது பிரயோஜனம், யாரோ இன்னொருத்தர், இவன் விட இன்னொருத்தர் யாராவது ஒரு ஆள், இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள், அதிலிருந்து இவனுக்கு சுகம் கிடைச்சாதான், இவனோட ஆத்மாவுக்கு சுகம் கிடைச்சாதான் அதில் இவனுக்கு பிரீத்திங்கிறது வருது. அது இல்லைன்னா அது அந்த விஷயத்தில் இவனுக்கு பிரீத்திங்கிறதே வராது. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது. இந்த உலகத்தில் எந்த ஒரு వ్యక్తి, எந்த ஒரு பொருள் நமக்கு பிரியமாக இருந்தாலும் அது எதனால என்று கேட்டால் அதனால, இல்லைன்னா அவனால் நமக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் கிடைக்கிறது, நம்முடைய ஆத்மாவுக்கு ஏதோ ஒரு சுகம் கிடைக்கிறது. அந்த அந்திம லட்சியம் என்னென்னா, என்னோட ஆத்மா சுகமாக இருக்கணும். என்னோட ஆத்மா சுகமாக இருக்கணும்னா அவனும் சுகமாக இருக்கணும். அவன் சுகமாக இருந்தால் தான் நான் சுகமாக இருக்க முடியும். அதனால் அவனோட சுகத்துக்காக நான் ஏதாவது பண்ணுறேன். நவாரே பத்யுக்காமாய பதி பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதி பிரியோ பவதி அப்படின்னு உபனிஷத்து சொல்லு. நவாரே இந்த மாதிரி இன்னும் எல்லாமே அப்படி தான். நவாரே சர்வசிய காமாய சர்வம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு தான் உபனிஷத்து சொல்கிறது. அதனால் இந்த உலகத்தில் எந்த వ్యక్తి ஆனாலும், எந்த பொருள் ஆனாலும், எந்த வஸ்து ஆனாலும் அது எதனால நமக்கு பிரியமாயிட்டு இருக்குன்னா அதிலிருந்து நமக்கு ஏதோ சுகம் கிடைக்கிறது. நம்முடைய ஆத்மாவுக்கு ஏதோ சுகம் கிடைக்கிறது. என்னோட ஆத்மா எனக்கு இஷ்டம், அதனால் அது சுகமாக இருக்கணும். அந்த சுகம் எதனால் கிடைக்கிறதோ, யாரால் கிடைக்கிறதோ அது அந்த ஆள் மேலே இல்லைன்னா அந்த பொருள் மேலே எனக்கு பிரியம். அதனால் இந்த அந்திமமான ஒரு உத்தேசம் என்ன என்று கேட்டால், என்னோட ஆத்மா நான் சுகமாக இருக்கணும். என்னோட ஆத்மான்னா எனக்கு இஷ்டம். ஆத்மான்னா உங்களுக்கு எதுக்கு இஷ்டம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஜவாப் சொல்ல முடியாது. ஆத்மாவாக இருக்கிறதுனால தான் இஷ்டம் எனக்கு. ஆத்மா என்ன எதுக்கு இஷ்டம்? இந்த யாரோ இன்னொருத்தர் இருக்கான், இவன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு பிடிக்கும்னா அவனால் இவனுக்கு சுகம் கிடைக்கிறது, அதனால் இவனா எனக்கு பிடிக்கும். அப்படின்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். எதுக்குன்னு கேட்டால் நானாக இருக்கிறதுனால தான் இஷ்டம். அங்கே வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் இன்னொருத்தர் மேலே நம்ம ஆத்மாவிட பின்னமாக இருக்கிற எந்த వ్యక్తిயாக இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும் அதில் அந்த பொருள் மேலே, அந்த వ్యక్తి மேலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி எதனால் வந்திருக்குன்னா அதிலிருந்து நம்ம ஆத்மாவுக்கு சுகம் கிடைக்கிறது. அதனால் இந்த ஆத்மா தான் எல்லோருக்கும் பிரியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஞானிகளாக இருக்கிறவர் என்ன பண்ணுறார்? பகவானை ஆத்மாவாக பார்க்குறார். அந்த ஒரு ஸ்திதிக்கு அவர் போயிருக்கார். அவர்கள் நான் பகவான் என்னோட ஆத்மா, அந்த தத்துவத்தை நல்லா தெரிஞ்சுட்டு அந்த ஸ்திதிக்கு அவர் போயிருக்கார். அதனால் அவர் பகவானை தனியாக பார்க்க மாட்டார். பகவான் என்னை விட வேறே அப்படின்னு பார்க்கறது இல்லை. பகவான் என்னோட ஆத்மஸ்வரூபமாக தான் பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அப்படி தான் அவர் பார்ப்பார். அதனால்தான் அவர் பகவானை எந்த ஒரு க்ஷணத்திலையும் விடவே மாட்டார். ஏன்னா விட முடியாது. பகவான் என்னோட ஆத்மாவாக இருக்கிற போது நான் எப்படி விட முடியும்? எல்லோருக்கும் ஆத்மா பகவான் தான். ஆனால் இந்த ஞானிகளுக்கு அந்த ஞானம் இருக்குது, மற்றவர்களுக்கு அந்த ஞானம் இல்லை. அதுதான் வித்தியாசம். அதனால் இவர் ஆத்மாவாக பார்க்குறார். மற்ற பக்தர்கள் பகவான் ஆத்மாவாக இருந்தாலும் பகவான் என்னோட ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவளுக்கு தெரியாது. அதனால் அவர் தனியாக தான் பார்த்துட்டு இருக்கார். அந்த பேத திருஷ்டியில் தனியாக பார்த்துட்டு இருக்கார். அதனால் என்னாச்சுன்னா இந்த உத்தமமான ஒரு பக்தி, இந்த ஞானிகள் பண்ணக்கூடிய ஒரு பக்தி அது ரொம்ப சிரேஷ்டம். எதனால் அது சிரேஷ்டம்னா அந்த ஒரு பக்திங்கிறது எப்போதுமே இருக்கும்.
இந்த மற்ற பக்தர்களுக்கு இருக்கிற பக்தி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது, திருப்பி வரும், வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அந்தந்த பிரயோஜனம் வேண்டி இருக்கிற போது வந்துட்டு இருக்கும், போயிட்டு இருக்கும். ஆனால் ஞானிகளுடைய பக்தி நம்முடைய ஆத்மா மேலே நமக்கு எப்படி, நம்முடைய ஆத்மா நமக்கு எப்படி பிரியமோ அதே மாதிரி அந்த பிரியம்ங்கிறது எப்போதுமே எப்படி இருக்குமோ. இன்னைக்கு என்னோட ஆத்மானா எனக்கு இஷ்டம், நாளைக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போதுமே என்னோட ஆத்மானா எனக்கு பிரியம்தான். அதே மாதிரி இந்த பகவான் என்னோட ஆத்மாவாக இருக்கிறதுனால பகவானும் எனக்கு எப்போதுமே பிரியம்தான். அதனால இது இந்த ஞானிகளுக்கு அவருடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கிற பகவான் மேலே இருக்கக்கூடிய ஒரு பக்தி, அதுக்கு ஒரு காரணம் ஒன்றும் இருக்காது. அது சகஜமாக இருக்கக்கூடிய ஒரு பக்தி, ஒரு தானாகவே வந்திருக்கிற ஒரு பக்தி. அதுக்கு ஒரு காரணம்ங்கிறது கிடையாது. இந்த மற்றவர்களுக்கெல்லாம் இந்த பக்திக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த பிரயோஜனம் கிடைச்சாதான் காரணம், இல்லை பிரயோஜனம் கிடைச்சாதான் பகவான் மேலே பக்தி, இல்லைன்னா அந்த பக்தியே போயிடும். அதனால இந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கிற பகவான் மேலே பண்ணக்கூடிய ஒரு பக்தி என்ன இருக்கோ அதுதான் ரொம்ப சிரேஷ்டம். இந்த விஷயத்தை தான் பகவான் கீதையில் சொல்றார், ஞானி இது ஆத்மைவ மேமதம். இந்த ஞானி என்னோட ஆத்மாவாக இருக்கிறதுனால தான் இந்த ஞானியுடைய பக்தி ரொம்ப சிரேஷ்டமானது. அதனால தான் இந்த பக்தர்களுக்குள்ளேயும் ஞானி ரொம்ப சிரேஷ்டன் அப்படின்னு இந்த ஒரு தத்துவ ஞானம் யாருக்கு வந்திருக்கோ அவர்கள் பண்ணக்கூடிய அந்த பக்தி தான் ரொம்ப சிரேஷ்டமானது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால இங்கே என்னாச்சுன்னா, நாம் இன்னமாக பார்த்து பண்ணக்கூடிய ஒரு பக்தி என்ன இருக்கோ அது ரெண்டாவது ஸ்தானம் தான். அதுக்கு ஆத்மஸ்வரூபமாக பண்ணக்கூடிய ஒரு பக்தி எது இருக்கோ அதுக்கு தான் முதல் ஸ்தானம். அந்த ஒரு ஸ்தானத்தை எங்கே நாம் அந்த மாதிரி ஒரு பக்தியை எங்கே பார்க்க முடியும்னா, அந்த உபனிஷத்துகள் சொல்லக்கூடிய எந்த தத்துவத்தை உபனிஷத்துகள் சொல்லிட்டு இருக்கோ அதே தத்துவத்தை ஆதிசங்கரர் உபதேசம் பண்ணியிருக்கார். அந்த ஒரு தத்துவத்தில் தான் இந்த பகவானை நம்ம ஆத்மாவாக பார்த்து பகவான் மேலே அந்த அஹேதுக்கமான ஒரு பக்தியை நாம் பண்ண முடியும். அதனால இப்பேற்பட்ட இந்த பக்தி இந்த ஆத்மஸ்வரூபமாக பார்க்கறதுனால தான் இன்னும் நன்னா பண்ண முடிகிறது. இந்த ஆத்மஸ்வரூபமாக நாம் எங்கே பார்க்க முடியும்? இந்த ஆதிசங்கர் உபதேசம் பண்ணி இந்த தத்துவத்தை தான் பண்ண முடியும். அதனால தான் ஆதிசங்கரர் இந்த அத்வைத தத்துவத்தையும் உபதேசம் பண்ணியிருக்கார், பக்தி பற்றியும் உபதேசம் பண்ணியிருக்கார். அதனால் இந்த அத்வைதத்தில் ரொம்ப பெரிய ஸ்தானம் இருக்குது பக்திக்கு, வேறு எங்குமே பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தை பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு மார்க்கத்தை ஆதிசங்கரர் உபதேசம் பண்ணியிருக்கார். அதனால தான் அந்த தத்துவத்தையும் உபதேசம் பண்ணியிருக்கார், இந்த பக்தியும் உபதேசம் பண்ணியிருக்கார், ரெண்டையும் ஆதிசங்கரர் உபதேசம் பண்ணியிருக்கார். அதனால் இங்கே ரொம்ப பெரிய ஸ்தானம் இருக்குது பக்திக்கு. ஆதிசங்கரர் உபதேசம் பண்ணின அந்த அத்வைத சித்தாந்தத்தில் பக்தி, கர்ம, ஞானம் எல்லாத்துக்குமே ஒரு சமன்வயம் இருக்குது. இந்த ஒரு தத்துவத்தை ஆதிசங்கரர் உபதேசம் பண்ணியிருக்கார். அதனால் இப்போ ஏற்பட்ட இந்த சிருங்கேரி க்ஷேத்திரத்தில் இந்த மாதிரி இந்த பாகவத் சப்தாகம் ஆதிசங்கரர் எந்த ஒரு க்ஷேத்திரத்தில் தவம் பண்ணி இந்த தட்சிணாம்னாய சிருங்கேரி சாரதா பீடத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்காரோ, அம்பாளை இங்கே ஸ்தாபனம் பண்ணி இந்த பீடத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்காரோ, அதனால தான் இந்த பீடத்துக்கு சாரதா பீடம் அப்படிங்கிற ஒரு நாமதேயம் வந்திருக்கு. அதனால் இப்பேற்பட்ட இந்த தட்சிணாம்னாய சிருங்கேரி சாரதா பீடத்தில் அம்பாளுடைய திவ்ய சன்னிதானத்தில் எங்கள் பரமபூஜ்ய குருநாதர் இந்த பரம்பரையில் 36வது அதிபதிகளான ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகளுடைய ஒரு பரிபூர்ணமான அனுகிரகத்தால் இந்த ஒரு பாகவத சப்தாகத்தின் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் இந்த பாராயணம் எல்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த பாராயணம் பிரவச்சனம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். எல்லோருமே இங்கே ரொம்ப ஸ்ரத்தையாக ஒவ்வொரு வார்த்தையும் நன்னா சிரவணம் பண்ணணும். இங்கே நடக்கக்கூடிய அவர் சொல்லக்கூடிய பாராயணம் பண்ணுற போது ஒவ்வொரு அக்ஷரத்தையும் நன்னா சிரவணம் பண்ணணும். பிரவச்சனம் பண்ணுற போது ஒவ்வொரு விஷயத்தையும் நன்னா சிரவணம் பண்ணணும். அந்த சிரவணம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அக்ஷரத்தாலையும் நமக்கு ரொம்ப ஒரு அக்ஷயமான ஒரு புண்ணியம் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு காரியக்கிரமம் இங்கே நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். அதுலேயும் சுவாமிகள் மகாதேவ தீர்த்த சுவாமிகள் அவர் பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். அவரும் ரங்கசுவாமி தீட்சிதர் அவர் எப்போதுமே இந்த பாகவத பிரவச்சனம் நிறைய பிரவச்சனங்கள் சொல்லிட்டு இருக்கார். முன்னாடியும் இங்கே சிருங்கேரியில் இதே இடத்துலையும் பாகவத் சப்தாவும் பிரவச்சனையும் பண்ணியிருந்தார், முன்னாடியும் பண்ணியிருந்தார். இப்போ இது 2வது தடவை இங்கே சிருங்கேரியில் பண்ணிட்டு இருக்கார். 3வது தடவை சிருங்கேரியில் பண்ணிட்டு இருக்கார். அவர் நிறைய வாட்டி வந்துட்டே இருக்கார் சிருங்கேரிக்கு. அவர் இங்கே பண்ணிட்டு இருக்கிறது நல்லா ஒரு பிரவாகம் மாதிரி பண்ணுறார். ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு நாம் நாராயண ஸ்மரணபூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி இதை இங்கே நல்லா இந்த காரியக்கிரமத்தை ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி
விசேஷமாக இந்த காரியக்கிரமத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கார். அவருக்கும் நாம் நாராயண ஸ்மரணபூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கோம். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் எல்லா ஸ்ரோதர்களுக்கும் நாம் நாராயண ஸ்மரணபூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கோம். இந்த ஒரு பாராயணத்தால் அந்த பகவானுடைய ஒரு பரிபூர்ணமான அனுகிரகம் உங்களுக்கு எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இந்த சாரதா சந்திரமௌலீஸ்வருடைய எங்கள் குருநாதருடைய அனுகிரகம் உங்களை மேலே சதா காலம் இருக்கட்டும். அதுவாரா உங்களுக்கு எல்லோருக்கும் ஸ்ரேயசு கிடைக்கட்டும் அப்படின்னு இந்த சந்தர்ப்பத்தில் ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி ரொம்ப இந்த ஒரு வைசாக மாதம், இந்த வைசாக மாதம்ங்கிறது ரொம்ப சிரேஷ்டமான ஒரு மாதம், பகவானுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். இதுக்காக மாதவ மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பகவானுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த சந்தர்ப்பத்தில் நடக்கிறது. உங்களுக்கு எல்லோருக்கும் மறுபடியும் ஆசீர்வாதம் பண்ணி இந்த ஒரு வார்த்தையை முடிக்கிறோம்.